அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு அழைக்குது. நாம் சைக்காலஜியை தமிழில் பார்த்துட்டு வர்றோம். அதில் மனதின் 3 பிரிவுகளை பார்க்கலாம். மனுஷ மனம் என்பது ஒரு பொருள் அல்ல. அதை தொட முடியாது, பார்க்க முடியாது. அது கை கால் போன்ற ஒரு உறுப்பல்ல என்று பார்த்தோம். இருந்தாலும் அது மனிதனிடத்திலே உள்ள மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு முக்கிய அம்சமாக இருக்குது. மனம் என்கிற மாயம் மனிதனுக்கு தனிச்சிறப்பு அளிக்குது என்றும், அதை நனவு மனம், அதாவது வெளிமனம், நனவிலி மனம், மறைமனம் என்று 2 பிரிவுகளாக பார்த்தோம். இப்போ 3 பிரிவுகள் மனித மனத்தில் இருக்குது. வெளிமனம் கான்சியஸ் மைண்ட், நடுமனம் மிட் கான்சியஸ் மைண்ட், அடிமனம் அன்கான்சியஸ் மைண்ட். அதை பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். மனசுல உண்மையிலே இவ்விதமான பிரிவுகள் இல்லை. அது தொழிற்படும் வகையை ஒட்டி அது வேலை செய்யறதை வச்சு இப்பிரிவுகளை நாம வகைப்படுத்துறோம். ஆராய்ச்சிக்கு எளிதாக இருக்கும் பொருட்டு இம்மனசை இன்னும் சற்று விரிவாக 3 பிரிவுகளாக செய்யலாம். நமக்கு எப்பொழுதோ ஒரு முறை அறிமுகமான ஒருவர் பல நாட்களுக்கு பிறகு வர்றார். அவருடைய பெயர் நினைவுக்கு வரல. கொஞ்சம் நேரம் சிந்தித்து பார்க்கிறோம். பல பெயர்களையும் சொல்லி கூட பார்க்கிறோம். மனதிலே இருக்குது, சொல்ல வரமாட்டேங்குது என்று சொல்றாரு என்றும் சொல்ல தோன்றுது. பிறகு திடீரென்று நினைவுக்கு வந்துடுச்சு. யார்? மாணிக்கமா, வா வா வா, பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சே என்று வரவேற்க தொடங்குறோம். அதாவது நனவு மனசுல பெயர் நின்றிருந்தால் நினைவிற்கு கொண்டு வர அவ்வளவு நேரமாகாது. ஆனா அது நனவிலி மனத்திற்குள் அழுந்தி விட்டதாகவும் கூற முடியாது. நனவிலி அன்கான்சியஸ் மனதில் அழுத்தியதை அவ்வளவு எளிதில் வெளிக்கொண்டு வர இயலாது. ஆனா அது இடையிலே எங்கேயோ இருந்திருக்கணும். நேற்று சாப்பிட்ட காய்கறியின் பெயர்களை நமது வெளிமனதில் பொதுவாக இருக்கிறது இல்லை. நாம அவற்றை இப்பொழுது நினைத்து கொண்டா இருக்கிறோம்? இல்லையே. தனிப்பட்ட சிறப்பு கொண்டவையாக இருந்தா மட்டும் ஒருவேளை இப்பொழுது அவற்றை நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா சாதாரணமா அந்த நினைவு நனவு மனதில் இருப்பதில்லை. ஆனால் கொஞ்சம் நினைத்து பார்த்தா நாம உண்ட காய்கறிகள் பெயர்கள் நினைவுக்கு வந்துடும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா நினைவு வந்துடும். இப்படி கொஞ்சம் நினைத்ததும் நினைவுக்கு வருபவை எல்லாம் நனவடி மனம், அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் அல்லது இடைமனம், சப்கான்சியஸ் மைண்ட் என்றும் மிட் கான்சியஸ் மைண்ட் என்றும் சொல்லுவாங்க. நனவு மனத்தை ஒட்டியது போலவே உள்ள அடிப்பகுதி இது. அதற்கு கீழே சுந்திருப்பது மறைமனம், அதாவது அன்கான்சியஸ் மைண்ட். அதனால ஆராய்ச்சியின் பொருட்டு மனமானது நனவு மனம், நனவடி மனம், நனவிலி மனம் என 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவற்றை மனத்தின் 3 நிலைகள் என்றும் கூறலாம். மனம் என்பது, மனசுங்கிறது பொதுவாக கூறும்போது நனவு மனத்தையே நாம் குறிப்பிடுகிறோம். மேலும் இதை பற்றி நம்ம மோர் டீட்டெயிலாக வர்ற வீடியோவில் பார்க்கலாம். இது ஷார்ட்டாக 3 வகையான நினைவு மைண்டுகளை எப்படி வகைப்படுத்திக்கிறாங்கன்னு சுருக்கமாக பார்த்தோம். மேலும் வீடியோக்களில் அதை விரிவாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்.